Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியலை 4 நாட்களில் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியலை 4 நாட்களில் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியலை 4 நாட்களில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டார்வின், விவரங்களை பதிவு செய்யலாம். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது பீகார் மாநிலத்தில் நடைபெற்றது. குறிப்பாக இந்த திருத்தத்திற்கு எதிராக பல்வேறு கட்சிகள் தரப்பில் எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஏடிஆர் என்ற அமைப்பு, தனியார் அமைப்பும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை நிறுத்த வேண்டும், இது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி கிடையாது, ஏனெனில் இது வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது என்பது பணி ஏற்கனவே முடித்துவிட்ட நிலையில் தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடாது, இது சட்டவிரோதம் என்று தெரிவிக்க வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. தொடர்ச்சியாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் தொடர் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் 1 கோடிக்கு மேலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மேலும் 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதில் முறையான தகவல்களை இவர்கள் நேரடியாக களத்தில் சென்று ஆராயவில்லை. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதில் பலர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். எனவே இந்த வாக்காளர் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது நடைபெற்ற முறை என்பது தவறானது. வேண்டுமெனில் பீகார் தேர்தலுக்கு பின்பாக இந்த சிறப்பு திருத்தத்தை அவர்கள் மேற்கொள்ளட்டும், அதற்கான கால அவகாசத்தை எடுத்து சரியாக அதை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை என்பதும் மற்றும் வாதமாகவும் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக இந்த வழக்கானது மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் பல்வேறு விஷயங்கள் அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 22 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இறந்தவர்களுடைய அந்த பெயர்கள் இருப்பதாகவும் அதே போன்று அது தொடர்பான விவரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் சிறு தவறுகள் நடந்திருப்பது இயல்பான ஒன்று, அது திருத்தப்பட வேண்டும், அதற்கான கால அவகாசத்தையும் அதற்கான முறையீட்டையும் வைப்பதற்கு காலம் வழங்கியிருப்பதாகவும் தேர்தல் ஆணைய தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்த பொதுமக்கள் இந்த பட்டியலை தெரிந்து கொள்ளும் விதமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது இந்த பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் என்பது மிகவும் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வகையிலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் நீதிபதிகள் சில அறிவுறுத்தலை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி வாக்காளர் பட்டியல் விவரங்களை லகுவாக தெரிந்து கொள்ளும் வகையில் ஏன் இணையதளத்தில் வெளியிடக்கூடாது என்று எழுப்பி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். பின்னர் மாவட்டம் வாரியாக எத்தனை பேர் நீக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் யார் யார், இறந்தவர்கள், புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் என்ற காரணத்தை குறிப்பிட்டு பட்டியலை வெளியிட வேண்டும், நீக்கப்பட்டதற்கான காரணத்தை இணையதளத்திலே தெரிந்து கொள்ளும் வகையில் தெரிவிக்க வேண்டும், அது குறித்த விளம்பரங்களை போதுமான அளவில் தேர்தல் ஆணையமானது மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவை ஏற்றிருக்கிறார்கள். மேலும் இது வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக இந்த அத்தனை நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையமானது செய்ய வேண்டும் என்று அவர்கள் நீதிபதிகள் உத்தரவிட்டதோடு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி டார்வின்.